நீங்க திருச்செந்தூர் போறீங்கன்னா, குறைஞ்ச விலை தேவஸ்தான ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதாவது குறைஞ்ச விலையில பார்த்தீங்கன்னா, கோயிலோட ரூம்ஸே இருக்குங்க. ரொம்ப கம்மி விலைங்க. நீங்க பிரைவேட் ரூம்ல போய் நம்ம கஷ்டப்படாதீங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க. இதுக்கு எப்படி பண்ணா நம்ம வந்து சீக்கிரமா ரூம் கிடைக்கும், அத பத்தி எல்லாமே சொல்லப் போறேங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, 3 ரூம்ஸ் இருக்குங்க நம்ம திருச்செந்தூர்ல பொறுத்தவரை. ஆன்லைன்ல வந்து ரூம் புக் பண்றது பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோயில் ரூம் வந்து திருச்செந்தூர் தேவஸ்தான விடுதி இருக்குங்க. இது ஸ்டார்ட்டிங் பிரைஸே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 550 ஆகுங்க. அது ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா, ரூ. 950 ஆகும். இதுல வந்து கந்தன் விடுதிங்க, குகன் விடுதிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஆலயம் திருச்செந்தூருங்க. இது பார்த்தீங்கன்னா, கோயிலோட ரூம் தாங்க. இது ஸ்டார்ட்டிங்கா இப்ப ஏசி ரூம் தான், டபுள் ஏசி ரூமுக்கு இது 1500 ஆகுதுங்க. இந்த ஹோட்டல் ஆலயம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, WhatsAppலயே நம்ம இந்த புக் பண்ணிக்கலாங்க. நீங்க வந்து நம்ம மேல குடுக்குற நம்பர் சொல்றேங்க. நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பருக்கு வந்து நீங்க WhatsAppல வந்து ஹாய் மெசேஜ் குடுத்தீங்கன்னா, அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகுங்க. நம்ம மொபைல் மூலமே வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க. நீங்க சைட்ல போய் புக் பண்ணிக்கலாங்க. WhatsAppலயும் நம்ம வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க. இத பத்தி ஃபுல்லாவே சொல்லப்போறேன். இத மினிமம் ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து, ஏசி ரூமே பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டார்ட்டிங் ஆகுதுங்க. உங்களுக்கு அடுத்து பார்த்தா ஹோட்டல் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய கார் பார்க்கிங்கோட ஹோட்டல்ல டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழ தான் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச விலை ரூம்ஸ் இருக்குங்க. அதாவது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, 2500 ஸ்டார்ட்டிங் ஆகுது. அதாவது 4 பேர் தங்குறதுங்க, 8 பேர் தங்குறது, எல்லா ரூமையும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க. இதை பத்தி ஃபுல்லாவே நாங்க சொல்லப் போறோங்க. முதல்ல நான் பார்க்க வேண்டிய ரூம் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோயிலோட ரூம் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரோட கோயிலோட தேவஸ்தான விடுதின்னு சொல்லுவாங்க. இது ஆர்ச் இருக்குங்க. அந்த ஆர்ச் மாரி அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே நீங்க உள்ள போனீங்கனாவே, லெஃப்ட் சைட்ல பார்த்தா புது பில்டிங் கட்டியிருக்காங்க. இதில தாங்க வந்து கந்தவேல் விடுதி, குல்கன் விடுதி இருக்குங்க. இது ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வந்து லிங்க் குடுத்துருக்காங்க. அந்த லிங்க்ல போயி நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூம் கண்டிப்பா வேணும்னா, 15 நாளுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து சைட் வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருங்க. அதில போய் ரூம் புக் பண்ணிக்கலாம். நீங்க காலையில 6 மணிக்கு வந்து 15 நாளைக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அது அப்பதான் இந்த கிரீன் சிம்பிள் காட்டும். ஏன்னா ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தான் இருக்குங்க. அதனால சீக்கிரமா தீர்ந்துருங்க. நீங்க 15 நாளைக்கு முன்னால காலையில ஒரு 6 மணிக்கு வந்து நீங்க ஓப்பன் பண்ணினாவே நம்ம வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க. ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு ரூம் புக் பண்ணிக்கலாங்க. நீங்க இந்த மாரி தான் வந்து சீக்கிரமா வந்து புக் பண்ணிக்கலாங்க. திருச்செந்தூர் கோயிலு இந்த திருமூலன் வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா, இப்ப இந்த மாரி தான் காட்டுங்க. இதில பார்த்தா முன்பதிவு செலக்ட் பண்ணிக்கங்க. இதில வந்து நன்கொடை செலக்ட் பண்ணிக்கங்க. இதில பார்த்தீங்கன்னா, கந்தவேல் விடுதி, 2வது குகன் விடுதி இருக்குங்க. இதில வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன் சிம்பிள காட்டுது பார்த்தீங்களா? அதில வந்து கிளிக் பண்ணினாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி முன்பதிவு எத்தன ரூம்ஸ் ஓப்பன் ஆயிருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அத கிளிக் பண்ணினா எத்தன ரூம்ஸ் வந்து வேக்கன்சி இருக்கு. அது எல்லாமே அதில காட்டுங்க. அதுக்கப்புறம் அதில கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில பார்த்து உங்களோட டீட்டெயில்ஸு எல்லாமே என்டர் பண்ணிட்டு, இது கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த பேஜுக்காக போகுங்க. அந்த அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் குடுத்துருக்காங்க. இதில வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து நீங்க ரூம் எடுத்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 8 மணிக்கு ரூம் எடுத்துறோணுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, காலையில பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 6 மணிக்கு வந்து ரூம் வந்து திருப்பி ஒப்படைக்கோணுங்க. அதே மாரி தான் உங்க டெபாசிட் அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரிசப்ஷன் போன அவங்களே சொல்லுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் கட்டணுன்ட்டு. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ரூம் வந்து வெக்கேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. உங்களுக்கு அடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கோயிலோட ரூம் தாங்க. இது வந்து ஹோட்டல் ஆலயம்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கோயில் காம்பவுண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, 4 கிலோமீட்டர் பக்கத்திலேயே இருக்குதுங்க. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எ உங்களுக்கு ஏசி ரூம் இருக்கு, நான் ஏசி ரூம் இருக்குங்க. 2வது 8 பேர் படுக்கிற பெட்டில் எல்லாமே இருக்கு. இது வந்து எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல தான் வந்து ரூம் வந்து புக் பண்ண முடியுங்க. நேரடியே போனாலுமே, அங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருப்பாங்க. அந்த நம்பர வந்து நம்ம ஸ்டோர் போயிட்டு ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் குடுத்தீங்கன்னா, அதுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகுங்க. நீங்க வந்து வீட்லேருந்தே பண்ணிக்கலாங்க. நீங்க அங்க போனாலும், நான் வந்து லிங்க் மூலம் ஆன்லைன்ல அந்த லிங்க் மூலம் தான் வந்து ரூம் வந்து புக் பண்ண முடியுங்க. உங்களுக்கு ஹோட்டல் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வந்து, இதில வந்து நீங்க வந்து ஹோட்டல் தமிழ்நாடு புக் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஆலயம் சொல்றேன். அந்த ஹோட்டல் ஆலயம் பார்த்தீங்கன்னா வந்து, திருச்செந்தூர் கோயில் வந்து 4 கிலோமீட்டர் பக்கத்திலே இருக்குங்க. அதிலே நீங்க பண்ணிக்கலாங்க. இந்த சைட்டு பார்த்தா TTDConline.com இதில போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து ஹோட்டல் தமிழ்நாடு புக் பண்ணிக்கலாங்க. ஹோட்டல் ஆலயம் புக் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஆலயம் வந்து எப்படி புக் பண்ணணும்னு சொல்றேங்க. இத வந்து நான் ஹோட்டல் ஆலயம் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிருங்க. இதில வந்து திருச்செந்தூர் செலக்ட் பண்ணிக்கங்க. திருச்செந்தூர் செலக்ட் பண்ணிட்டு நான் டேட் குடுக்குறேங்க. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டீலக்ஸ் ரூம் அது ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா, 2 பேரு வந்து அலோவ் பண்ணுவாங்க. 2 கெஸ்ட்டுங்க, 2 குழந்தைங்க அலோவ் பண்ணுவாங்க. இது கிங் சைஸ் பெட்டுங்க. இதில பார்த்தீங்க வந்து உங்களுக்கு வந்து ரூ. 1428 ஆகுதுங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்தா ரூ. 150 சார்ஜ் பண்ணுவாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் அதாவது 7 பேர் தங்கக்கூடிய ரூமு. இது வந்து ரூ. 2,946 வருதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் 9 பேர் தங்கக்கூடியது நான் ஏசிங்க. அது வந்து இந்த 7 பேர் தங்கம் நான் ஏசிங்க. 9 பேர் தங்கம் நான் ஏசிங்க. இது பார்த்தீங்கன்னா, ரூ. 3,750 வருதுங்க. உங்களுக்கு வந்து ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இந்த ஒரு ரூம் மட்டும் தான் டீலக்ஸ் டபுள் ரூம். அந்த ஏசி அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஏசி ரூமுங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க ரூமு. அட்ரஸ் 2 பேருங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, செக்-இன் டைம் வந்து உங்களுக்கு வந்து 12 மணிலேருந்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில 10 மணி விட்டா வந்து செக் அவுட் டைம் சொல்றாங்க. இத வந்து ஃபாலோ பண்றாங்க. அத வந்து நீங்க வந்து இயர்லியா போனீங்கன்னா, நீங்க வந்து என்ன நீங்க காலையில 9 மணிக்கு போனீங்கன்னா, ரூம்ஸ் இருந்தா குடுப்பாங்க. இல்லைன்னா வந்து கண்டிப்பா ஒரு ரூம் 12 மணிக்கு தான் குடுப்பாங்க. நீங்க எதுல எடுத்தாலும் நீங்க வந்து இப்ப நீங்க க 12 மணிக்கு போறீங்க. அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு வந்து ரூம் வந்து செக் அவுட் பண்ணுங்க. இதான் வந்து அந்த ரூல்ஸ் வந்து கண்டிப்பா ஆலயங்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1429 ஆகுதுங்க. உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டில சேர்த்து போடும்போது உங்க ரூமோட ரென்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 1500 வருதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹோட்டல் தமிழ்நாடு வந்து ரூம் எப்படி புக் பண்ணுறதுன்னு நான் சொல்லிர்றேங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த டிடிடி வந்து செலக்ட் பண்ணிட்டுங்க. இதில போயிட்டு அப்படியே நீங்க செலக்ட் பண்ணி வாங்க. இதில திருச்செந்தூர் இருக்குங்க. திருச்செந்தூர்ல பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. இதில பார்த்தா செந்தூர் காட்டேஜ் பார்த்தா ரூ. 4,900 ஆகுதுங்க. இங்க வந்து மேக்ஸிமம் வந்து 4 கெஸ்ட் வந்து அலோவ் பண்றாங்க. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃப்ரீங்க. நீங்க வந்து 5 பேர் இருந்தீங்கன்னா, 4 பேர் அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு ரூ. 900 சார்ஜ் பண்றாங்க. நீங்க எக்ஸ்ட்ரா பர்சன் இருந்தா 5 பேத்துக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. அடுத்து டபுள் ரூம் ஏசி காட்டேஜ் வந்து ரூ. 3,100 வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 14 ரூம் இருக்குங்க. ரூம்ஸ் எல்லாமே நீட்டா, கிளீனா இருக்கு. இந்த ஹோட்டல் தமிழ்நாடு வந்து ரூம் வந்து ரிவ்யூ வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து இங்க தான் தங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஆலயம் பொறுத்தவரைக்கும் சரிங்க. ஹோட்டல் தமிழ்நாடு பொறுத்தவரை நீட்டாவும், கிளீனா இருக்கு. 2 வீடியோவுமே நான் லிங்க் குடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. டபுள் ரூம் ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 2,950 வருதுங்க. டபுள் ரூம் நான் ஏசி பார்த்தா உங்களுக்கு ரூ. 2,000 வருதுங்க. இதுல வந்து ஒரு ரூம் செலக்ட் பண்றேங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 12 மணிக்கு செக்-இன் டைமுங்க. அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு வந்து செக் அவுட் டைமுங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 23 மணி நேரம் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதாவது 20 மணி நேரம். அதாவது 12 மணிக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா, இன்னைக்கு 12 மணிக்கு உள்ள அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு செக் அவுட் ஆயிரணுங்க. திருச்செந்தூர் கோயில் பத்தி வரைக்குமே கோயில் ரூமும் இருக்குங்க. நீங்க வந்து பிரைவேட் ரூம் எடுத்து கஷ்டப்படாதீங்க. நீங்க கூடுமானவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது வீட்ல இருந்தே வந்து மொபைல்லயே வந்து நம்ம புக் பண்ணிக்கலாங்க. சைட்ல போய் புக் பண்ணிக்கலாங்க. குகன் விடுதி இருக்கு, கந்தன் விடுதி இருக்கு. அதே மாரி வந்து ஹோட்டல் ஆலயம் இருக்குங்க. இந்த ஹோட்டல் ஆலயம் பத்தி பார்த்தீங்கன்னா, ரூம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கங்க. அதே பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் தமிழ்நாடுங்க. அதோட ரூம்ஸ் வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துங்க. திருச்செந்தூர் பத்தி நெறைய வீடியோலாம் போட்டிருக்குங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் போகும்போது அந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். திருச்செந்தூர் போற ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.